வணக்கம், டாக்டர் முரளி, ஹோமியோபதி மருத்துவர். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ காப் சிரப். ஹோமியோபதியில் ஒரு பெஸ்ட்டான காப் சிரப்பை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இது நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெருவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சா என்னன்னு கேட்டால், ரொம்ப குழந்தைங்களுக்கு நெஞ்சில் சளி கோத்துக்கும், அப்புறம் சளி வெளியே வராது, மூக்கு அடிச்சுக்கும், குழந்தைங்களுக்கு மூச்சு விட முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த ஸ்டோபால் காப் சிரப் அப்படின்னு சொல்லி எஸ்பிஎல் காப் சிரப்பை நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் டைம் இருக்குது. இந்த காப் சிரப் நீங்கள் வாங்கினா, ஒன்ஸ் வாங்கினா நம்ம வாங்கிட்டா இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இது வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் காஃபு சளி பிடிக்குதோ இல்லை கோல்டு ஆகுது அப்படின்ற டைமில் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 ml 2.5 ml, பெரியவங்களுக்கு 5 ml இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க. காஃபாக இருக்கட்டும், இல்லை சளி நெஞ்சில் கோத்துனுக்கிற சளியாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகிடும். இல்லை வந்து தொண்டை வலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதுவும் சரியாகும். மூக்கு அடிச்சிக்கும், குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த காப் சிரப்பு வந்து